ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா? வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. பட் ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். சிகரெட் புகையிலை எளிதில் தீப்பற்றக்கூடியவை. சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகம். ஓகேவா? இதுதான் அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா சொன்னேன். அது நினைக்கிறேன். ஓ மை காட், வாவ். இந்த புலி ஃபோட்டோ தான் இருக்குது. புளியை காணுமே. கர்த்தாவே, இந்த புலி இந்த பக்கம் வந்துடக்கூடாது. புலி, அது புலி 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 ஃபோட்டோ. புலி புலி இதோ இருக்கு. புலி புலி பூச்சாக்குட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்த்துக்கிறோம். இதோ இருக்குப்பா புலி. ஐயோ, புலி வந்துருச்சுப்பா. பூச்சாக்குட்டி. பெரியவர்கள் எல்லாருக்கும் காசு கொடுத்து உள்ளே போகணும். ஓ மை காட். சரி, பரவாயில்ல. இங்கே வந்து செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டு நம்ம காசு கட்டிட்டு போடுங்க. இப்போ வந்து பூச்சாக்குட்டி நல்ல பிள்ளையாட்டு டிக்கெட் எடுக்க போகிறார். ஃப்ரீன்னு நினச்சா இங்கே 100 ரூபா பிடிங்கிட்டாங்க. சரி, வடை போச்சு. சாப்பாடும் இல்லை. எஸ் எஸ். ஆனால் நல்லவேளை பருப்பி எனக்கு உதவ போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே காசு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம புலிக்காக தான் நம்ம காசு கொடுக்குறோம். இந்த பாருங்க, புலிலாம் இருக்குதுங்க. ஸோ புலிக்காக நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். புலி எங்கேயாவது பார்த்தா நல்லாயிருக்கும். பூச்சாக்குட்டி வேறு புலி கூட உட்காந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு 40 ரூபா டிக்கெட்டு. அண்டு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து 20 ரூபா. ஸோ அதனால் 2 பேருக்கு 40 80. வண்டிக்கு வந்து 20. ஓகேவா? அதனால தான் 100 ரூபா டிக்கெட். சரி, இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்க டிக்கெட் கையில் கொடுக்கல. டிக்கெட் வேணுன்னா நீங்கள் வந்து போயிட்டு வருமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போது டிக்கெட்டை வந்து சரி வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போகும்போது அப்படியே எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு அனுபவம். ஸோ ஜாலியாக இருக்குது இந்த இடத்துல வரும்போது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு அட்வென்ச்சரஸான ட்ராவலிங் பிடிச்சவங்களுக்கு இந்த ஏரியா வந்து செம்மையான ஏரியாங்க. ஒலி எழுப்பாதீர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா இங்கே ஒரு வேளை இது தமிழகத்தின் முதல் புலிகள் காப்பகம், ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு, மரக்குடில். ஸோ இங்கே வந்து பாம்பு இருக்குது போல். பாம்பு வளர்க்குறாங்க போல் இந்த இடத்துல. ஸோ நிறைய நம்ம பார்க்கும்போது வண்டலூர் ஜூ மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம். உண்மையாகவே இந்த இடத்த பார்க்கும்போது வண்டலூர் ஜூக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் எனக்கு தெரியுது. ஆனால் வண்டியில் போக முடியாது அப்படியே. ஆமாம், எஸ். வண்டலூர் ஜூவில் வந்து நம்ம வண்டியில் எப்படி ட்ராவல் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. காட்டெருமை எங்களை பார்த்து சிரிக்கிறது போல் உள்ளது. ஸோ நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு ட்ராவலிங்காக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது ட்ராவல் பண்ணுறது. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், களக்காட்டில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதுன்னு. ஆனால் நான் இது வரைக்கும் இங்கே வந்தது கிடையாது. சரி, இந்த பக்கம் ரைட். தலையணை அருவி வனப்பகுதிகள் செல்ல அனுமதியில்லை. ஓ, இந்த சைடு தான் வந்து புலிங்கள் அப்போ வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு புலி சாப்பிட்டு போகிறதுக்கா? ஐயோ, மனசாட்சியிலே உனங்களா கைஸ். இந்த இடத்த அப்படியே கவனிங்களேன். அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக படத்துலலாம் காட்டுக்குள்ளே ஒரு திகில் அனுபவம் காட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கேட்குதா? அப்படியே ஆஃப் பண்ணுங்கப்பா வண்டியை. அப்படியே ஒரு த்ரில்லரான ஒரு அனுபவமாக இருக்குது. சரி, போகலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகிறோம். செம காமெடியாக இருக்குல்ல இந்த மாதிரிலாம் பேசுனா. இந்த த்ரில்லர் படம்லாம் எடுக்கிறாங்கல்ல காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு, அதுக்கு ஏற்ற ஒரு இடங்க இது. பேராண்மை படம், அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு, இந்த மாதிரி நிறைய படங்கள் காட்டுக்குள்ளே எடுத்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்க்கெலாம் செம்ம பிளேஸுங்க. மேபி இங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மூவிஸ் ஆல்ரெடி. ஓ, இங்கே தான் வண்டி நிறுத்திடணும் போல இருக்குது. ஸோ பார்க்கிங் பிளேஸ் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும் போல இருக்குது. இங்கே தான் இருக்கா தலையணை அருவி. ஸோ ஃபைனலி வி ரீச் த பிளேஸ். நாங்கள் தலையணை அருவிக்கு வந்துட்டோம். கைஸ், இங்கே ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்குது. ஹாய், 2 குரங்கு உட்காந்துட்டு இருக்கு. பெரிய குரங்கு, குட்டி குரங்கு. ஜான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவான் அந்த இடத்துக்குலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருவிக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அந்த பார்க் உள்ளே வந்துட்டு
இப்போ நாங்கள் வரோம். இங்கே நிறைய குட்டி குட்டியாக ஹட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ரிலாக்ஸ்க்கு உட்காரலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கு, அவங்கள விளையாட விட்டால் நம்ம ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு பிளேஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அருவிக்கு போகிறதுக்காக வந்துட்ருக்கோம். ஸோ பரவாயில்ல, சேஃப்டியாக தாங்க இருக்கு. அப்படின்னா குளிக்கிறதுக்கு அருவியும் இருக்குது, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆண்கள் மட்டும், அங்கே பெண்கள் மட்டும். ஸோ வரதுக்கு அப்போ சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான். ஏய் செம்மையாக இருக்குது. இங்கே தான் வந்து அருவி இருக்குது. பரவாயில்ல, செம்மையாக இருக்குங்க. நான் நினச்சி பார்க்கல. தலையணை அருவி. ஐயோ, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வராமன்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணாமல் வந்தோம், எங்கேயாவது போகலான்னு நினச்சோம். பார்த்தா இப்படி ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னேன். உடனே சரி வரலான்னு சொல்லி வந்தோம். பூச்சாக்குட்டி வந்து குளிக்க போகிறேன்னு இப்போ கிளம்பிட்டாரு. நான் குளிக்க போகிறேன்னு சொன்னால் குளிக்க போறியா அப்படின்னு திட்டினாரு. அவர் வந்து வந்த உடனே அங்கே ரெடி ஆகிட்டார் குளிக்கிறதுக்கு. சரி பார்ப்போம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குங்க. இது மலையிலேருந்து வர தண்ணியில் செம ஜில்லுன்னு இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. கமான் பூச்சி, நீங்கள் குளிக்கிறீங்களா என்னன்னு எல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. குளிக்க குளிக்க, கமான் கமான், சீக்கிரம், சார்ஜ் எல்லாம் போயிட போகுது. நீங்க குளிக்கிற அழகுதான் எங்களுக்கு தெரியுமே. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி குட்டியாக கட்டியிருக்கிறது தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். திஸ் பிரிட்ஜ் வாஸ் பில்ட் பை கனி ட்ரைப்ஸ் வித் லோக்கல் மெட்டீரியல்ஸ். வாவ், நல்லா இருக்குங்க. பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. கடவுளே கடவுளே கடவுளேங்கிற மாதிரி செம்மையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இதோட பழக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க வந்து பார்க்க. ஸோ இதுதான் அந்த அருவியோட நேர் வியூ. நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணியெல்லாம் போகுது இந்த பக்கம். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன், நிறைய மீன் ஓடிட்டுருக்கு. அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சுது, இந்த ஆறு மாதிரி இங்கே வருதுல தண்ணி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குட்டி குட்டியாக நிறைய மீன் விளையாட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குட்டீஸ் கூட்டுவாங்க. குட்டீஸ் தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக குட்டீஸ் தான் நல்லா விளையாட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை வரதா இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரையும் கூட்டுவாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு முக்கியமாக குளிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு குளிக்கணும் ஆசையாக இருக்குது, எனக்கு குளிக்க விட மாட்டேக்காரு, ஏன்னா அடிஷ்னல் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறனால. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அடிஷ்னல் ட்ரெஸ் எதாவது எடுத்துகிட்டு வாங்க, சரியா? ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ். நல்ல வந்து ஒரு காட்டு பகுதியில் அங்கே பாருங்கள், இது பின்னாடி ஃபுல்லாக வந்து காடு தான். இதோ இங்கே ஃபுல்லாக காடு தான். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு அருவி, தலையணை அருவி. செமையாக இருக்குது பிளேஸ். வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் தான் இங்கே வர முடியும். பஸ்ஸஸ்லாம் இந்த இடத்துக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் தான் இங்கே வரணும். ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு கூட வரலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ்லேருந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு vlog ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு வேளை இந்த இடத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நானும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி பக்கம் டூருக்கு இல்லைனா எங்கேயாவது விசேஷ வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.